26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். இன்றைய ஆதன் செய்திகள். வாக்கு எண்ணிக்கையின் பொழுது மிகுந்த விழிப்புடனும் கவனத்துடனும் அதிமுகவினர் இருக்குமாறு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு அதிகரிக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. AI தொழில்நுட்பம் வருகையால் 96,000 பேர் பணி நீக்கம் உள்ளிட்டவற்றை இப்பொழுது செய்தி தொகுப்பாக பார்க்கலாம். இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு 70,330 கோடி அமெரிக்க டாலராக இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசிய மோதல் தொடங்குவதற்கு முன்பு நாட்டில் அந்நிய செலவாணி கையிருப்பு புதிய உச்சமாக 72,849 கோடி அமெரிக்க டாலராக இருந்தது. ஈரான் போர் தொடங்கிய பின்னர் அந்நிய செலவாணி கையிருப்பு சரிய தொடங்கியது. அதிகரித்து வரும் அரசியல் நிச்சயமற்ற தன்மையால் ரூபாய் மதிப்பு மீது அழுத்தம் ஏற்பட்டதால் ரூபாயின் மதிப்பு சரிய தொடங்கியது. இதனை அடுத்து ரிசர்வ் வங்கி இதில் தலையிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு ஏப்ரல் மாதத்தில் 234 கோடி அமெரிக்க டாலர் அதிகரித்தது. 70,330 கோடி அமெரிக்க டாலராக இருந்ததாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. அந்நிய நாணய சொத்துக்கள் 140 கோடி டாலர் அதிகரித்து 55,746 கோடி டாலராக இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. சர்வதேச நிதியத்திடம் இந்தியாவின் கையிருப்பு நிலை 487 கோடி அமெரிக்க டாலராக இருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஏப்ரல் 20 முதல் 23 வரை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அந்நாட்டின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை உயர் அதிகாரிகளுடன் இந்திய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பேச்சுவார்த்தையின் பொழுது சந்தை அணுகல், வரி இல்லாத வர்த்தக நடவடிக்கைகள், வர்த்தகம் தொடர்பான தொழில்நுட்ப தடைகள், சுங்கம் மற்றும் வர்த்தக செயல்முறை எளிதாக்குவது, முதலீட்டு மேம்பாடு, பொருளாதார பாதுகாப்பை ஒருங்கிணைப்பது, டிஜிட்டல் வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய துறைகள் தொடர்பாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. பேச்சுவார்த்தைகளில் வேகத்தை தக்கவைத்துக் கொள்ளவும் இந்தியாவும் அமெரிக்காவும் தொடர்ந்து தீவிரமாக ஈடுபடவும் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது புறாவுக்கு தாவேக வண்ணம் பூசப்பட்டு பறக்கவிடப்பட்ட விவகாரத்தில் அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான விஜய்க்கு பீட்டா அமைப்பு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. திருச்சியில் ஏப்ரல் 19ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் மேற்கொண்ட பிரச்சாரத்தின் பொழுது தாவேக கட்சியின் வண்ணம் பூசப்பட்ட புறா பறக்கவிடப்பட்டது. இது தொடர்பாக பீட்டா இந்திய அமைப்பு கட்சியின் தலைவர் விஜய்க்கு கடிதம் அனுப்பியுள்ளது. அந்த கடிதத்தில் வண்ணம் பூசப்பட்ட புறா இறைச்சலான மற்றும் கூட்ட நெரிசலான சூழலில் விடுவிக்கப்பட்டது அந்த பறவைகளுக்கு கடுமையான மன அழுத்தத்தையும் உடல் ரீதியான காயங்களையும் நீண்ட கால பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறவைகளின் இறகுகளில் பூசப்படும் பெயிண்ட் அல்லது சாயங்கள் அவற்றின் வெப்ப ஒழுங்குமுறை மற்றும் பறக்கும் திறனை பாதிப்பதோடு அவை தங்களை சுத்தம் செய்யும் பொழுது அந்த நச்சுப் பொருட்களை உட்கொள்ளவும் வாய்ப்புள்ளது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தாவேக தலைவர் விஜய் வண்ணம் பூசப்பட்ட அந்த பறவைகளை உரிய சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு அளிக்கப்பட்டு உடனடியாக பீட்டாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இத்தகைய தவறான செயல்களை தடுத்து நிறுத்த விஜய் மீது நடவடிக்கை வேண்டும், இவ்வாறு அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் மே மாதம் முதல் மின் பற்றாக்குறை அதிகரிக்கும் என மத்திய அரசு தமிழக அரசை எச்சரித்துள்ளது. தமிழ்நாடு தினசரி மின் நுகர்வு மற்றும் தேவையில் ஒரு வரலாறு சிறப்புமிக்க உச்சத்தை பதிவு செய்துள்ளது. குடியிருப்பு மற்றும் வணிக துறைகளில் ஏற்பட்டுள்ள கணிசமான வளர்ச்சி காரணமாக ஆண்டுதோறும் 5 முதல் 8 லட்சம் புதிய மின் நுகர்வோரை புதிதாக சேர்த்து வருகிறது. தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் தொழில்துறை வளர்ச்சியாலும் வெப்பத்தை தணிக்கும் குளிர் சாதனங்களை பயன்படுத்துவது அதிகரிப்பதாலும் தினசரி மின்சார தேவை கணிசமாக உயர்வை சந்தித்து வருகிறது. இந்த நிலையில் அடுத்த மாதம் முதல் மின் பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மத்திய மின்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின் தேவை முன்கூட்டியே மதிப்பீடு செய்து மின் பற்றாக்குறையை சமாளிக்க தேவைப்படும் அளவு மின் கொள்முதல் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது.
வாக்கு எண்ணிக்கை முடியும் வரை மிகுந்த விழிப்புடனும் கவனத்துடனும் அயராது பணியாற்றிட வேண்டும் என அதிமுகவினருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் நல்லாட்சி மலர வேண்டும் என்பதற்காக கடும் வெயிலும் பொருட்படுத்தாமல் வரிசையில் நின்று தமிழக வரலாற்றில் அதிகமான வாக்குப்பதிவை உறுதி செய்துள்ள வாக்காளர் பெருமக்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். விரக்தியின் விளிம்பில் உள்ள திமுகவினர் எப்படி புறவாசல் வழியாக ஆட்சியை பிடிக்கலாம் என்ற எண்ணத்தோடு அதற்கான முயற்சிகளை இந்த தேர்தலில் எடுப்பதற்கு தயாராக உள்ளனர் என அவர் விமர்சித்துள்ளார். மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணி நடைபெற உள்ள நிலையில் அதிமுகவினரும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் முகவர்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் அனைவரும் மிகுந்த கவனத்துடனும் விழிப்புடனும் பணியாற்றி வெற்றி கனியை சிந்தாமல் சிதறாமல் பெற்று சமர்ப்பிக்கும் வகையில் பணியாற்றிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு மே 3ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இதற்கான ஹால் டிக்கெட்டுகள் ஞாயிற்றுக்கிழமை வெளியாகின்றன. MBBS, BDS, சித்தா, ஆயுர்வேதா கல்லூரிகளில் மாணவர் சேர்வதற்கு நாடு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. அதன்படி நடப்பாண்டிற்கான நீட் நுழைவுத் தேர்வு மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழகத்தில் 2 லட்சம் மாணவர்கள் உட்பட நாடு முழுவதும் 26 லட்சம் பேர் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளனர். மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஏப்ரல் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆல் டிக்கெட் வெளியிடப்படுகிறது. மருத்துவ கனவோடு இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து காத்திருக்கும் மாணவர்கள் தங்களின் நுழைவு சீட்டை தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான neet.nta.nic.in என்ற இணையதள முகவரி வாயிலாக நேரடியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தேர்வு அறைக்கு செல்லும் பொழுது இந்த ஆல் டிக்கெட்டை கட்டாயமாக தங்களுடன் எடுத்து செல்ல வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு சதவீதம் அதிகரிக்கவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமாவளவன், தமிழக சட்டமன்ற தேர்தலில் வழக்கமான வாக்குப்பதிவுதான் நடைபெற்றுள்ளது. இதில் வியப்படைவதற்கு ஒன்றுமில்லை என கூறினார். SIR மூலமாக லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படாமல் இந்த அளவு வாக்குப்பதிவு நடைபெற்றிருந்தால் பழைய மாதிரியே வாக்குப்பதிவு நடந்துள்ளது என்றுதான் நாம் பேசியிருப்போம் என அவர் சுட்டிக்காட்டினார். ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய வாக்காளர்கள் சேர்வார்கள். அதேபோல இந்த தேர்தலிலேயும் 20 25 லட்சம் வாக்காளர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என கூறிய திருமாவளவன், இந்த தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சிதான் அமையும், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும் என அவர் கூறினார். தேர்தலில் தாவேகா தலைவர் விஜய் பெறும் வாக்கு சதவீதத்தை பொறுத்து தமிழக அரசியல் சூழல் மாறும் என திருமாவளவன் தெரிவித்தார். AI தொழில்நுட்பம் வருகையால் இந்த ஆண்டு மட்டும் 96,000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வருகையால் தொழில்நுட்ப நிறுவனங்களில் IT பணிகளுக்கான தேவை குறைந்து வருகிறது. முன்பு 850 ஊழியர்களுடன் ஈட்டிய வருவாயை தற்பொழுது AI உதவியுடன் வெறும் 50 ஊழியர்களை கொண்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஈட்டுகின்றன. இதனால் ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்துள்ளனர். அந்த வரிசையில் Facebook, WhatsApp, Insta ஆகியவற்றை உள்ளடக்கிய மெட்டா நிறுவனம் சுமார் 8,000 பேரை பணி நீக்கம் செய்ததோடு 6,000 காலி பணியிடங்களை நிரப்பும் திட்டத்தையும் கைவிட்டுவிட்டது. AI வருகையால் அமேசான் நிறுவனம் இதுவரை 30,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்துள்ளது. தொழில்நுட்ப சாம்ராஜ்யமான மைக்ரோசாப்ட் தனது 51 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக அமெரிக்க ஊழியர்களுக்கு விருப்ப ஓய்வு திட்டத்தை அறிவித்துள்ளது. இதனால் சுமார் 8,750 ஊழியர்கள் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக 1 மாத காலம் ஓய்வில்லாமல் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து மாநிலம் முழுவதும் முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். தற்பொழுது வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற நிலையில் முதல்வர் MK ஸ்டாலின் ஓய்வெடுப்பதற்காக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு இன்று காலை குடும்பத்துடன் சென்றுள்ளார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்த முதல்வர் ஸ்டாலினிடம் சட்டமன்ற தேர்தல் திமுகவின் வெற்றி குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு முதல்வர் MK ஸ்டாலின், திமுகவின் வெற்றி வாய்ப்பு சூப்பர் என்பதை குறிக்கும் வகையில் கட்டை விரலை உயர்த்தி தம்ஸ் அப் காட்டி உற்சாகமாக சென்றார்.